வணக்கம். சொசைட்டியில் கண்ணுக்கு தெரிஞ்ச பெண்களுக்கும் கண்ணுக்கு தெரியாமல் ஆண்களுக்கும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஒவ்வொரு நாளும் நடந்துட்டு தாங்க இருக்கு. எனக்கு நடந்திருக்கு. ஏன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் பல பேருக்கும் நடந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு செக்ஷுவல் அசால்ட், செக்ஷுவல் அப்யூஸ் எல்லாமே அந்த நியூஸ் வரும்பொழுது அதை பார்க்கும்போது மட்டும் நம்ம இதயத்தை அப்படியே போட்டு உழுக்கும். கொஞ்ச நேரம் கழித்து அதோட சூடு தனியும் பொழுது நம்மளோட அடுத்த வேலையை பார்க்க நம்ம போயிடுவோம். பட் எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற யோசனை நிறைய நாள் என்னை தூங்க விடாமல் பண்ணியிருக்கு. ஆனால் இன்னைக்கு நான் ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கேன். 2012 இந்தியாவே ஒழுக்குன ஒரு கேஸ், நிர்பயாவோட கேஸ் உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2012 அந்த கேஸ்க்கு அப்புறம் ஸ்ட்ராங்காக வந்த ஒரு ஆக்ட் தான் பாஷ். 2013 ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் வந்தது. அதை பற்றி இங்கே எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த ஆக்ட் பற்றின முழு டீட்டெயில்ஸையும் படித்து ஒரு பாஷ் கன்சல்டண்ட்டாக இன்றைக்கி உங்கள் முன்னாடி இருக்கேன். இதுக்கு மேலே சொசைட்டியில் ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் ஏற்படுத்துறதுக்கான எல்லா தகுதியும் எனக்கு இருக்குது. இதை பற்றின மோர் அப்டேட் உங்களுக்கு தெரியணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.